இதத்தான் 7ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்துல இருக்கிற ராஜமார்த்தாண்டன் எழுதிய அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற கவிதை ரொம்ப ஆழமா பேசுது. ஆமா, ஒரு மனுஷனுக்கும் அவனோட பால்ய காலத்துக்கும் அந்த ஊர் மரத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு என்ன சொல்றது பிரிக்க முடியாத ஒரு உளவியல் பிணைப்பை இந்த கவிதை ரொம்ப அழகா விவரிக்குது. கண்டிப்பா. ரைட். இப்போ கவிதையோட வரிகளுக்கு போறதுக்கு முன்னாடி இதை எழுதின ராஜமார்த்தாண்டன் பத்தி கொஞ்சம் பாத்துருவோம். ஏன்னா அது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். அவர் அடிப்படையில் ஒரு கவிதை விமர்சகர், ஒரு திறனாய்வாளர். அவர் நடத்தின ஒரு சிற்றிதழ் பெயர் கொல்லிப்பாவை. ஸ்டூடெண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க, கொல்லிப்பாவை. ரைட். அவர் கவிதை எழுதினது மட்டும் இல்லாம சிறந்த தமிழ் கவிதைகள் பலவற்றை தேடி படிச்சு அதை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நூலையும் வெளியிட்டிருக்காரு. ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற சொந்த கவிதை நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையோட பரிசையும் அவர் வாங்கியிருக்காரு. நாம இப்ப பேச போற இந்த கவிதை அவருடைய அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப நேரடி அந்த மரத்தோட வேர்களுக்கே போவோம். நான் கவிதையோட முதல் பகுதியை படிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. படிக்க பார்க்கலாம். ஊரின் கடைக்கோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்த போதும் அப்படியேதான் இருந்தது, 50ஐ தாண்டி இன்றும் அப்படியேதான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம், அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆஹா, அருமையான வரிகள். இங்க கவிஞர் சொல்றது ஒரு பெரிய நாவல் மரத்தை பத்தி. அவருக்கு 5 வயசா இருக்கும்போது அந்த மரம் எப்படி கம்பீரமா நின்னதோ, இப்போ அவருக்கு 50 வயசை தாண்டின பிறகும் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே நிக்குதாம். அந்த மரம் வெறும் வயசாகி போன ஒரு கட்டை கிடையாது. அது அந்த ஊருக்கே ஒரு இலவச சூப்பர் மார்க்கெட் போலவும் சிறுவர்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் போலவும் எப்படி மாறுது அப்படிங்கறத அடுத்த வரிகள்ல சொல்றாரு. நான் படிக்கிறேன். சொல்லுங்க. பச்சைக்காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. பரவசம் இல்லையா? ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா கவனிங்க. மரத்துல இருக்கிற பச்சைக்காய்கள் பழுக்க தொடங்கி லேசா சிவப்பா மாறி அந்த செங்காய்களா தோற்றமளிக்கும் போதே அந்த ஊர் சிறுவர்களுக்கு ஒரு பரவசம் ஏற்படுது. எக்ஸாம்ல அது கண்டிப்பா வரலாம். பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு அப்படின்னு அர்த்தம். மகிழ்ச்சி பெருக்கு, கரெக்ட். அடுத்த வரிகளை பாருங்க, இன்னும் அழகா இருக்கும். பளபளக்கும் பச்சை இலைகளூடே கருநீல கோழிக்குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும், பார்க்கும்போதே நாவில் நீரூறும். இந்த வரிகள்ல உள்ள வண்ணங்களை கொஞ்சம் பாருங்களேன். அந்த நாவல் மரத்தோட பளபளப்பான பச்சை இலைகளுக்கு நடுவுல கருப்பும் நீளமும் கலந்த நிறத்துல பாக்குறதுக்கு அப்படியே கோழிக்குண்டுகள் மாதிரி அந்த நாவல் பழங்கள் தொங்குதான். ஆமா, கோழிக்குண்டு அப்படிங்கிற ஒப்பீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்த வரிகள் அந்த திருவிழாவைத்தான் சொல்லுது. சொல்லுங்க, கேப்போம். காக்கை, குருவி, மைனா, கிளிகள், இன்னும் பேரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். அதாவது காக்க, குருவி, மைனா, கிளிகள் மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற பேரு தெரியாத பல பறவைகளும் அங்கே வந்துடும். இந்த பறவைகள், அப்புறம் அங்க ஓடி திரிகிற அணில்கள், வீசுற காற்று, இது எல்லாமே மரத்திலிருந்து பழங்களை கீழே உதிர்க்கும். ஆமா, அப்படி உதிர்ற சுட்ட பழங்களை எடுக்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற சிறுவர் கூட்டம் முண்டே அடிச்சுக்கிட்டு அலைமோதும். மண்ணு ஒட்டி இருக்கும். அதை எடுத்து சிறுவர்கள் வாயால ஊதி சாப்பிடுவாங்க. ஓ, அந்த ஊதுறது தான் சுட்ட பழமா? ஆமா, அந்த ஊதுற செயலைத்தான் சுட்டப்பழம் அப்படின்னு ரொம்ப வேடிக்கையா சொல்றாங்க. இது கிராமப்புறங்கள்ல இருக்கிற சிறுவர்களுக்கே உரித்தான ஒரு ரொம்ப அழகான பழக்கம். இதுக்கடுத்து ஒரு நுட்பமான சமூக பதிவும் கவிதையில வருது பாருங்க. ஆமா, அந்த வரிகளை நான் சொல்றேன். வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடியோடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். ரொம்ப எமோஷனலான வரி இது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு கிராமங்கள்ல பெண் பிள்ளைகளை வீட்டை விட்டு அதிகம் வெளியே அனுப்ப மாட்டாங்க. அப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கிற வயது வந்த அக்காக்களுக்கு நாவற்பழம் சாப்பிட ஆசை இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். அதுக்காக அவங்களோட சின்ன தண்டச்சிகள் கையில ஒரு சின்ன பெட்டியோட ஓடி ஓடி போய் அந்த மண்ணுல கிடக்கிற நாவற்பழங்களை பொறுக்கிட்டு வருவாங்க. ஒரு மரத்தடியில எப்படி ஒரு அக்கா தங்கச்சி பாசம் வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த வரி ரொம்ப அழகா காட்டுது. பகல் முழுவதும் தான் இந்த திருவிழா அப்படின்னா இரவிலும் அந்த மரம் சும்மா இருக்கிறதில்ல அப்படிங்கறத அடுத்த வரிகள் காட்டுது. இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். பகல்ல பறவைகள்னா இரவு நேரத்துல மெல்லிய நிலா வெளிச்சத்துல பழங்களை தின்பதற்காகவே வௌவால்களோட கூட்டம் ஒரு பெரிய படையெடுப்பு மாதிரி அந்த மரத்தை நோக்கி வரும். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளியமிழாருடன் அப்பா வரும் வரை.
அதாவது எல்லாவற்றுக்கும் மேல அந்த தோப்பு முழுவதும் பறந்து விரிஞ்சு கிடக்கிற அந்த மரத்தோட குளிர்ந்த நிழல்ல தான் ஊர் சிறுவர்களோட அந்த கிளியாந்தட்டு விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமா நடக்கும். அந்த விளையாட்டு எதுவரை நடக்கும் அப்படின்னா, நேரம் போனதே தெரியாம விளையாடுற சிறுவர்களை தேடி வந்து கையில ஒரு புளிய மிளாறு வச்சுக்கிட்டு அப்பா கோபமா அடிக்க வர்ற வரைக்கும் அந்த ஆட்டம் தொடர்ந்துட்டே இருக்கும். இங்க புளியமலாறு அப்படிங்கிறது புளிமரத்தோட மெல்லிய குச்சி. கிராமங்கள்ல சிறுவர்களை மிரட்ட பயன்படுற ஒரு பொதுவான ஆயுதல் இது. ஆனா இவ்வளவு சந்தோஷத்தையும் கொண்டாட்டத்தையும் உணவையும் பல தலைமுறைகளா கொடுத்த அந்த மரத்துக்கு நேற்றிரவு ஒரு எதிர்பாராத துயரம் நடந்துடுச்சு. கவிதையோட அந்த எமோஷனலோட இறுதி பகுதிக்கு இப்ப நாம போகலாம். சொல்லுங்க. நேத்து மதியம் நண்பர்களோட என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழல்ல தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேக்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. இது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது. பல தலைமுறைகளா ஒரு மாபெரும் பெருவாழ்வு வாழ்ந்த அந்த கம்பீரமான மரம் நேற்றிரவு அடிச்ச கடுமையான பேய்க்காத்துல தாக்குப்பிடிக்க முடியாம வேரோட சாஞ்சு கீழே விழுந்துருச்சு. நேத்து மதியம் கூட கவிஞரோட மகன் அவனோட நண்பர்களோட சேர்ந்து அதே மரத்தோட நிழல்ல தான் விளையாடிக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு அந்த மரம் இல்ல. 100 வருஷமா நின்ன மரம் ஒரே இரவுல விழுந்துருச்சு. இந்த செய்தி ஊர் முழுக்க பரவுனதோ என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. அடையில விடிந்தும் விடியாததுமா ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய பதற்றத்தோட தங்கள் குழந்தைகளோடும் கூட்டமா அந்த மரத்தை பார்க்க போறாங்க. இங்க துஷ்டி கேட்கும் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கணும். ஆமா, துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட். ஒரு மரத்தை வெறும் மரமா பார்க்காம வீட்ல ஒரு பெரியவர் இறந்துட்டா எப்படி மொத்த ஊரும் திரண்டு போய் துக்கம் விசாரிக்குமோ அதே போல அந்த மரத்துக்கும் ஊர் மக்கள் துக்கம் விசாரிக்க போறாங்க. இது மரத்துக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவோட ஒரு உச்சக்கட்டம்னு சொல்லலாம். ஆனா எல்லாரும் போகும்போது கவிஞர் மட்டும் ஒரு விசித்திரமான முடிவு எடுக்கிறாரு. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல. ஆமா, ஊரே திரண்டு போனாலும் கவிஞருக்கு மட்டும் அந்த மரத்தை போய் பார்க்க மனமே இல்ல. அவர் அந்த வீழ்ந்து கிடக்கிற மரத்தை பார்க்க விரும்பல. சிறு குன்றுகளுக்கு நடுவுல ஒரு பெரிய மலை எப்படி கம்பீரமா நிக்குமோ அது போலவே அந்த மரம் அவர் மனசுக்குள்ள வீழாம அப்படியே எப்போதும் நிற்கட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தன் நினைவுகள்ல உள்ள அந்த பசுமையான மரத்தோட பிம்பத்தை என்றென்றைக்கும் ஒரு மாமலை போல அப்படியே பாதுகாக்க அவர் விரும்புறாரு. அதனாலதான் என் மனவெளியில அது அப்படியே நிற்கட்டும்னு ரொம்ப எமோஷனலா சொல்றாரு. ரொம்ப நுட்பமான ஒரு உளவியல் இது. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரோட இறுதிச் சடங்குக்கு போக மறுக்கிற சிலரை நாம பார்த்திருப்போம். அவங்க உயிரோட இருந்தப்ப பார்த்த அந்த சிரிச்ச முகமே எனக்கு ஞாபகம் இருக்கட்டும், இறந்து கிடக்கிற முகத்தை பார்க்க நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, கிட்டத்தட்ட அதே உணர்வு தான் கவிஞருப்பும் அந்த மரத்து மேல இருந்திருக்கு. இது நிஜமாவே ஒரு அருமையான கவிதை. ஒரு சுருக்கமான கட்டமைப்பா, அதாவது ரிவிஷன் செய்யறதுக்கு ஏத்த மாதிரி சில முக்கிய குறிப்புகளா மாத்துவோம். ரைட். முதல் குறிப்பு, நூலும் ஆசிரியரும். பாடத்தோட தலைப்பு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இதை எழுதுனவர் ராஜமார்த்தாண்டன். இவர் நடத்தின சிற்றுதலோட பேர் என்ன? கொல்லிப்பாவை. அப்புறம் இவர் பல்வேறு கவிதைகளை தொகுத்து உருவாக்கின நூல் கொங்குதேர் வாழ்க்கை. இவருடைய ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறை விருதையும் இவர் பெற்றிருக்காரு. சூப்பர். 2வது குறிப்பு, சொல்லும் பொருளும். கவிதையில வர்ற 2 முக்கியமான வார்த்தைகள். பச்சை காய்கள் செங்காயா மாறும்போது சிறுவர்கள் மனசுல பரவசம் பொங்கும். இங்க பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு. அப்புறம் மரம் சாஞ்சத கேள்விப்பட்டு ஊர் மக்கள் துஷ்டி கேட்க போனாங்க. துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். 3வது கவிதையோட முக்கிய கருத்துக்கள் பாப்போம். முதல் கருத்து, கவிஞரோட ஊரின் கடைக்கோடியில இருக்கிற அந்த நாவல் மரம் அவரோட கொள்ளுத்தாத்தா காலத்துல நட்டு வளர்க்கப்பட்டு பல தலைமுறைகளா எந்த மாற்றமும் இல்லாம கம்பீரமா நிக்குது. 2வது முக்கிய கருத்து, அந்த மரத்துல பழங்கள் பழுத்ததும் கருநீல கோழி குண்டுகள் போல பொங்குற நாவப்பழங்களை தேடி பறவைகளும் ஒவ்வாள்களும் வரும். உதிர்ந்த சுட்ட பழங்களை பொறுக்க சிறுவர் கூட்டமும் வயது வந்த அக்காக்களுக்காக தங்கச்சிகளும் பெரும் மகிழ்ச்சியோட அங்க சேருவாங்க. 3வது, மரத்தோட குளிர்ந்த நிழல்ல இரவுல சிறுவர்கள் ரொம்ப சுவாரஸ்யமா கிளியாந்தட்டு விளையாடுவாங்க. அப்பா கையில புளியங்குச்சியோட வர்ற வரைக்கும் இந்த விளையாடு தொடரும். 4வது, இப்படி பல காலம் பெருவாழ்வு வாழ்ந்த அந்த பெரும் மரம் நேற்றிரவு வீசிய காத்துல வேரோட சாஞ்சிடுச்சு.
அத பார்த்து துக்கம் விசாரிக்க விடிந்தும் விடியாததுமாய் ஊர் மக்களே திரண்டு போறாங்க. 5வது மற்றும் இறுதியான கருத்து, ஊர் மக்கள் எல்லாரும் துக்கம் விசாரிக்க போனாலும் கவிஞர் மட்டும் அந்த விழுந்து கிடக்கிற மரத்தை பார்க்க போகல. ஏன்னா அவரோட மனசுல அந்த மரம் குன்றுகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு மாமலை போல என்றும் கம்பீரமா நிக்கணும்னு ஆசைப்படுறாரு. வீழ்ந்த மரத்தோட காட்சி தன்னோட அழகிய நினைவுகளை அழிச்சிடக்கூடாது அப்படிங்கறதான் காரணம். இந்த தெளிவான பார்வையோட நீங்க எக்ஸாம் அப்ரோச் பண்ணீங்கன்னா கேள்விகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் உங்களால ரொம்ப சிறப்பா பதில் எழுத முடியும்.